மதுரை அவனியாபுரத்தில் நாளை ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் நடிகரும் எழுத்தாளருமான வேலராமமூர்த்தியின் வீட்டின் முன்பாக வாடிவாசல் தடுப்பு அமைக்கப்பட்டிருக்கிறது. இரும்பு தடுப்பு அமைக்கப்பட்டதால் வீட்டை விட்டு வெளியேற முடியவில்லை என்று நடிகரின் மனைவி புகார் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் விக்னேஷ் வழங்க நாம் கேட்கலாம். விக்னேஷ், மேலும் விவரம். நிச்சயமாக சார், அதாவது உலக புகழ்பெற்ற அவனியாபுரம் ஜல்லிக்கட்டானது நாளை நடைபெற உள்ள நிலையில் பிரபல திரைப்பட நடிகரும் எழுத்தாளருமான வேலா ராமமூர்த்தி வீட்டின் அருகே செய்தியாளர்களுக்காக போடப்பட்ட மேடையின் கீழ் வீட்டின் வாசலில் கட்டப்பட்டுள்ளதால் வெளியே செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதால் ஆத்திரத்தில் வேலா ராமமூர்த்தியின் மனைவி அருவாளில் எடுத்து அந்த கம்புகளில் கட்டப்பட்ட கயிறுகளை வெட்டத் தொடங்கினர். இதனால் சற்று அங்கு பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் அருகில் இருந்த காவல்துறையினர் வரவழைக்கப்பட்டு அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தி வந்தனர். நாளை உலக புகழ்பெற்ற அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு நடைபெற உள்ள நிலையில் இதற்காக மாநகராட்சி சார்பில் சுமார் 54,26,000 ரூபாய் செலவில் வாடிவாசல், பேரிகாடுகள் உள்ளிட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் ஆண்டுதோறும் மக்கள் நடந்து செல்வதற்காக தடுப்புகள் இரண்டு புறமும் தடுப்புகள் அமைக்கப்பட்டு நடுவில் நடந்து செல்வதற்கான பாதைகள் விடப்படும். இந்த ஆண்டு மாநகராட்சி நிர்வாகம் எந்த வேலிகளும் உடைந்து விடக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு தடுப்புகளுக்கும் இடையே எக்ஸ் போன்ற அமைப்பில் மரங்களை வைத்து கட்டியதால் நடந்து கூட செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக ஆத்திரத்தில் இருந்த நடிகரான வேலராமமூர்த்தியின் மனைவி காய்கறி வாங்கவோ இல்லை கடைக்கோ ஒரு வாகனங்களை கொண்டு செல்லவோ எந்த ஒரு நிலைமையும் போக முடியவில்லை என கூறி கட்டப்பட்ட அவர் வீட்டு வாசலருகே கட்டப்பட்டிருந்த சவுக்கு மரத்தில் கட்டப்பட்ட கயிறுகளை அருவாளால் வெட்டியதால் பரபரப்பான ஏற்பட்டது. அதன் பின்பு காவல்துறையினர் வரவழைக்கப்பட்டு பேச்சுவார்த்தை நடத்தினர். காவல்துறையின் பேச்சுவார்த்தையின் பின்பு நடிகரும் எழுத்தாளருமான வேலராமமூர்த்தி தனது மனைவியை கண்டித்து உள்ளே அனுப்பிவிட்டார். விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்.